வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் குண்டாரப்பள்ளியில நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 4 மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு 10 அல்லது 11 மணி மட்டும் இந்த சந்தையும் நடக்கும். இங்க பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகள், கலப்பின மாடுகள் விதவிதமா பாத்தீங்கன்னா லம்பாடி, அள்ளிக்காரு, அது போக மைசூர் மாடுகள்னு நிறைய வரத்து இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து மாடுகள் வரத்து அவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய தான் இருக்கு. ஓகே, விலைங்களை அவர் எப்படி பார்த்தலாம், கேட்டா சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. பார்க்க போறோம். அது போக பொடிக்கண்ணுகளும் நிறைய கொண்டாந்துருக்காங்க. அப்படியே விலைவாசி கேட்டு பார்ப்போம். 65. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் மாடுகள். இது என்ன வண்டி மாடா? வண்டி மாடா? அது உங்களுதா? வேற ஆளுது. அப்ப இது எப்படி காரி என்ன காரியில சேருமா நேரம்? ஆமா, காரியில சேர்ற அருமையான வண்டி மாடு. இடம் வளம் கரெக்டா நிக்குதா? இது இடம், இது வளம். அது வளம். சரி சரி. என்ன ரேட்னா வருது இது? 140 சொல்றேங்க. 140 சொல்றீங்க. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 130 மேல வந்தா கொடுக்கலாம். 130 மேல வந்தா கொடுக்கலாம். இது வந்து எத்தனை பல் போட்டிருக்கு? கடை வந்துருச்சு. கடை முளைப்பு. இது வந்து வண்டிகளும் வண்டி வேற எல்லாமே ஓட்டலாம். இந்த மாதிரி வண்டி மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கலாமா? இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? எங்கெல்லாம் போலாம் வாங்கலாம். சந்தைக்கு வந்தா கூட, பஜார்ல வந்தா கூட வாங்கலாம். நீங்க எத்தனை ஜோடி நீ கொண்டாந்தீங்க? நான் ஒரே ஜோடி கொண்டு வந்து இருக்கிறது. இது போல ஜோடி கைவசம் இருக்கா? கை மாத்தினா இன்னொரு ஜோடி வாங்கலாம். இன்னொரு ஜோடி வாங்கலாம். ஆமா. அப்படியே உங்க பேரு நம்பரையும் தர முடியுமா? நாங்க பேர் ராஜாப்பா. ராஜாப்பா. நம்பர் பா? போன் நம்பரா 9159261886. எந்த ஊருங்க? காமந்தொட்டி. போலூர் கிட்ட. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. மாடு பாக்குற ஜம்முன் இருக்கு ரெண்டுமே. அதே மாதிரி அடுத்து வண்டி பழக்கம், உழவு பழக்கம், ஏர் பழக்கத்தோட இன்னொரு ஜோடி கொண்டாந்துருக்காங்க. லம்பாடியில சேர்றது. இது லம்பாடியில பூரணியில சேருமா? லம்பாடி பிரீடா பூரணி பிரீடான்னு அது புரியல. இந்த ஏரியா நாட்டு மாடு, அவ்வளவுதான். நாட்டு மாடு வேலை முடிஞ்சது. ஓகே, ரெண்டு பாக்குறதுக்கு நல்லா ஜம்முன் இருக்கு மாடு. இது எத்தனை பல்லாம் போட்டிருக்கு? கடை மலைப்பு வந்துருச்சு. கடை முளைச்சிருச்சு. நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா, வியாபாரியா? இல்ல வளர்த்த விவசாயி வளர்த்தி கொண்டாந்துருக்கீங்க. இப்ப வந்து இது இடம் விலை கரெக்டா நிக்குதா? நிக்குது. என்ன விலை சொல்றீங்க? 120 சொல்றீங்க. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 110 கொடுத்துருவோம். 110 கொடுக்கலாம். சரி, அப்படியே உங்க நம்பரையே தர முடியுமா? அப்படியே சொல்லிருங்க. இல்ல, இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? இங்க சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். உங்க பேரு? முருககிருஷ்ணன். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பேரிக்கு பக்கம் நெரிக்கம். நெரிக்கம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்தல பாத்தீங்கன்னா 2 ஜோடி காளைகள் கொண்டாந்துருக்காங்க. காளை கண்ணு ரெண்டுமே உள்ள போலான்னு பார்த்தா மறைச்சு வராங்க. இந்த கண்ணு ரெண்டு என்ன ரேட் வரும்? 49,000. எத்தனை வருஷம் கண்ணு இருக்கும்? 2 வருஷம் கண்ணு. 49,000 சொல்றாங்க. பேசின விலை அனுசரிச்சு தருவாங்க. அதே மாதிரி இந்தல பாத்தீங்கன்னா நிறைய கன்றுகள் கொண்டாந்துருக்காங்க. அந்த கொம்பு நேரா போறக்கோசரம் நடுவுல கம்பி வச்சு கட்டை வச்சு கட்டிடுவாங்க. அப்பதான் அந்த கொம்பு வந்து நேரடியா போகும். ஆனா இது என்ன ரேட்னா வரும்? 65. பல்லு வைக்கல. ஐயோ, இந்த வர முட்டிர போகுது. இன்னும் பல்லு போடல. 65 ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் யூடியூபர். அந்த ஜோடினா அவர்கிட்ட தான் கேட்கணும். 70 ரூபாயா? 70,000. அது எத்தனை பல்லுனா போட்டிருக்க? 2 பல்லு. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இந்த மாதிரி ஜோடி காளை கன்றுகள் வேணும், உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? நீங்க எப்படி வியாபாரியா இல்ல வளர்த்தி கொண்டாடுறீங்களா?
வளர்த்தி கொண்டாடுறீங்க. எத்தனை உருப்படி இன்னும் கைவசம் இருக்கும்? ஒரு 5-6 ஜோடிக்குது. இன்னும் 5-6 ஜோடி இருக்கு. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நம்பரை சொல்லணும். உன் நம்பர் இல்ல, என் நம்பர் சொல்றேன் தலைவரா. யாரு வேணா கூப்பிட்டா எடுத்தீங்கன்னா 99 ஆ 43 80 39 75. 75. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணிட்டு நேரடியாக சந்தையிலவே வந்து பார்த்து மனத்திருப்தியோட வாங்கிக்கணும் நண்பர்களே. அப்படிங்கப்பா பூரணி காளைகள் நிறைய வந்து இறங்கிருக்கு. ஐயா இதெல்லாம் ஜோடி என்ன விலைங்க அவரு? 1 லட்சம். அப்படியே பிடிங்க. ஐயா பெரிய மீசையை வச்சுட்டு பயமுறுத்துற மாதிரியே இருக்கிறாரு. ஐயா உங்க பேரு? இல்ல முருகேசன். முருகேசன். நீங்க எங்க இருந்து வரீங்க? காவேரிப்பட்டினம். காவேரிப்பட்டினம். எத்தனை மாடு நீ கொண்டாந்தீங்க? காளை காலை 4. விற்பனையில எப்படி போகுதுங்க? லட்சம். லட்சக்கணக்குல போகுது. சரி சரி. நீங்க இப்ப கையில வச்சிருக்கிற இந்த காளைக்கண்ணு 2 110. 110. இது என்ன மயிலையில சேருமா? பால் மயிலையில சேருமா? வெள்ளையில சேர்றது. ஒண்ணு எத்தனை வருஷம் கண்ணுங்க இது? இது ஒரு 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் தான் இருக்கும். இன்னும் பல்லு போடல. இன்னும் இல்ல. வண்டி இது பழக்கி இருக்கீங்களா? வண்டி பழக்கம் இல்ல. வண்டி பழக்கல. பழக்குனா நல்லா ஓடும். சரி, அதே மாதிரி இது என்ன ரேட் வருங்க? இது ஒரு 80 வரும். 80 வரும். இந்த மாதிரி அந்த ஒரு ஜோடி இருக்கு. அது 55. அது 55 60. 55 60க்குள்ள. அது எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க இந்த 2? 1.5 வருஷம் தான் இருக்கும். இந்த மாதிரி கண்ணு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்க. உங்க பேர் ஒரு தடவை மறுபடியும் சொல்லிருங்க. முருகேசன். முருகேசன். சரி, ஓகேண்ணா. கிட்டத்தட்ட நல்லா ஹைட்டா ஜம்முன்னு ஒரு காளை கொண்டாந்துருக்காங்க. 1 லட்சம் விலை சொல்றாங்க. 6 பல் போட்டிருக்குன்னு இருக்காங்க. இது எப்படி மஞ்சு வரக்குலாம் இருக்கீங்களா? வண்டி பழக்கம் இது இருக்கா? வண்டி பழக்கம் இருக்கா? வண்டி பழக்கம் இருக்கு. ஒத்த வண்டி வேடா? இடத்து மாடா வளர்த்து மாடா? இடத்து மாடு. விவசாய தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து சேல்ஸ் கொண்டாந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேல ஹைட் வரும். அதே மாதிரி அங்க 2 ஜோடி இருக்கு. ஒரு ஜோடி இருக்கு. அது என்ன ரேட்டுங்க வரும்? 60,000. அது எத்தனை பல் போட்டிருக்கு? 4 பல்லு 2 பல்லு. 4 பல் 1 2 பல் 1. 2க்கு வண்டி பழக்கம் இருக்கா? இன்னும் வண்டி பழக்கம் இல்ல. இன்னும் வளர்க்கணும். இன்னும் வளர்த்தனோம்னா தான் அப்புறம் காய் அடிச்சு சீர் பண்ணிட்டு வண்டி பழக்கம் பழகிக்கலாம். சரி, ஓகேங்க. இந்த மாதிரி வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? போன் நம்பர் தருவீங்களா? இந்த மாதிரி மாடு வேணா கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? போன் பண்ணுங்க. நம்பர் சொல்லுங்க. அப்பதான் நம்பர் இல்ல. சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். வாரம் இங்க சந்தைக்கு வந்துருவாங்க. சந்தைக்கு வந்து வாங்கிக்கலான் இருக்காங்க. அங்க இது என்ன ரேட்னா வருது? வலை முடிச்சு கொண்டு போவாங்களாட்டு இருக்கு. என்ன ரேட்னா வருது இது? கொண்டாடுறாங்க இப்பதான். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான பூரணி ரக ஜோடி காளை கொண்டாந்துருக்காங்க. 2மே வண்டி பழக்கம் ஏர் பழக்கத்தோட இருக்கு. நல்லா பாக்குறதுக்கு ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 5.5 அடிக்கு மேல ஹைட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பவே அப்படியே ஒரு சுத்து காமிச்சிருவோம். நல்ல மூஞ்சி வெள்ளையோட. இது என்ன கருக்காய் மயில சேருமா? என்ன நேரத்துல சேரும்? கலர் என்ன கலர்ல சேரும்? மயிலு. எத்தனை பல்லுனா போட்டிருக்குது? இன்னும் பல்லு போடலையா? எத்தனை வருஷம் இருக்கு? 2 வருஷம் இருக்குமா? நல்லா இப்போ ஹைட்டு வெயிட்டுமா இருக்குது. என்ன ரேட் வருதுண்ணா? 140. இப்ப வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எல்லாம் இருக்கா? இதுல இடம் எல்லாம் கரெக்டா நிக்குதா? கரெக்டா நிக்குது. ரேட் இது அனுசரிச்சு தருவீங்களா? பாக்கலாம். நீங்க எத்தனை ஜோடி கொண்டாந்தீங்க இன்னைக்கு சேல்ஸுக்கு? 2 ஜோடி. இது 1 பிளஸ் அங்க இருக்கிறது 1. அது என்ன ரேட்னா வருது? 95. அது வண்டி பழக்கம் ஏர் பழக்கம் எல்லாமே. பல்லு 6 பல்லு. சரி சரி. இந்த மாதிரி ஜோடி வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கலாமா? இங்க சந்தைக்கு ரெகுலரா வருவீங்களா? இல்ல வாரம் வருவீங்க? உங்க பேரு? பாஸ்கர். இல்ல நம்பர் தர முடியுமா? அப்படியே போன் நம்பர் சொல்லிருங்க. சந்தையில வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு. 99 43 64 45 25 7 எந்த ஊர்ல நீங்க? சூளகிரி பக்கத்துல இருந்து கொண்டாந்துருக்காங்க. இந்த மாதிரி வண்டி பழக்கத்தோட மாடுகள் கன்றுகள் வேணா வாங்கிக்கலான் இருக்காங்க. நீங்க வந்து 2 ஜோடி கொண்டாந்துருக்காங்க. இது 1 அது 1.
தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு சந்தையிலே நேர்ல போய் பார்த்து வாங்கிக்கோங்க நண்பர்களே. அப்படி இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல வண்டி பழக்கம் இருக்கிற மாடுகள். ஐயா இது வண்டி பழக்கத்தோட இருக்கா? ஏர் பழக்கத்தோட இருக்கிற மாடு என்ன ரேட்டுங்க ஐயா வருது ஜோடி? ஜோடி 65 ரூபாய். 65. பல்லுங்க? பல்லு 4 பல்லு. 4 பல்லு 65 ரேட் சொல்றீங்க. ரேட்டுக்கு இது அனுசரிச்சு தருவீங்களா? விலை கம்மி பண்ணி தருவீங்களா? ஏதோ முன்ன கொடுக்கறது தான். முன்ன பின்ன கொடுக்கறதா? சரி ஓகேங்க ஐயா. ஐயா முன்ன பின்ன ரேட் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் நம்ம குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வண்டி பழக்கம் ஏர் பழக்கத்தோட இருக்கிற ஊர்ணி கண்ணுகள் தான், காளைங்க தான். ஆனா அப்படியே இதை பிடிங்க. நீ இப்படின்னா சரி என்ன ரேட் வரும் அதை மட்டும் சொல்லிருங்க. 80,000 இருங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்க பேரு? பெரியசாமி. பெரியசாமி. எங்க இருந்து வர்றீங்க? தருமபுரி. தருமபுரி. வந்து ஜோடி காளை கன்று காளை கொண்டாந்துருக்கீங்க. இது பல் போட்டிருக்கா? பல் வைக்கல. இன்னும் பல் வைக்கல. எத்தனை வருஷம் இருக்குண்ணா ஒண்ணும்? 2.5 வருஷம் இருக்குமா? 1.5 வருஷம். 2.5. இனிமேல் பல் போட்டுரும். இது வந்து இடம் வேலை கரெக்டா நிக்குதுங்களா? இருக்கிற மாதிரியே தான். இதுல எது சேட்டை அதிகமா பண்ணும்? அந்தல மாதிரிதான் சேட்டை அதிகமா பண்ணுமாவா? சுழி சுத்தம் எல்லாம் எந்த கோளாறு கிடையாது. என்ன ரேட்னா பைனலா கொடுப்பீங்க? 80,000 வந்தா கொடுத்துடலாம். 80 ரூபா வந்தா கொடுத்துடலான் இருக்கீங்க. இந்த மாதிரி மாடுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வருவோம், வீட்டுக்கு வீட்லயும் இருப்பீங்க. நம்பர் இது இருந்தா சொல்லிருங்க, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. சரி ஓகே, அப்ப சந்தைக்கு வந்தே வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க சந்தைக்கு வந்தே வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி மயிலையில சேர்ற இன்னொரு மாடு கொண்டாந்துருக்காங்க ஜோடி. ஆனா இது என்ன விலை வரும்? 98. எத்தனை பல்லாம் போட்டிருக்கு ஒண்ணும்? பல்லு கடை முளப்பு. இது ரெண்டுமே வண்டி பழக்கம் இருக்கா? வண்டி உழவு பழக்கம் இருக்கு. சுழி சுத்தம் எல்லாம் எதுவும் கோளாறு இல்ல. அப்படியே இதுல பார்த்தோம்னா சுழி சுத்தம் எந்த கோளாறு இல்லைன்னு இருக்காங்க. ஃபைனல் என்ன ரேட்ல கொடுப்பீங்க? 85,000 கொடுக்குறேன். 85,000 கொடுக்கலாம். ஆமா சரி ஓகே. சரி நான் இந்த மாதிரி மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தா வாங்கலாம், கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணலாம். எத்தனை ஜோடி வச்சிருப்பீங்க வண்டி பழக்கத்தோட? இதுவோட 2 ஜோடி. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நம்பர் தெரியாது நம்மளுக்கு. நம்பர் தெரியாது. உங்க பேரு? கிருஷ்ணப்பா. கிருஷ்ணப்பா. எந்த ஏரியால இருந்து வர்றீங்க? நாங்க ஒசூர்ல இருந்து. ஒசூர்ல இருந்து வரீங்க. வாரம் சந்தைக்கு வந்துருவீங்க. ஆமா. இங்க வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. அது போக கண்ணு மாடுகள் நிறைய வந்திருக்கு. ஐயா இது என்ன செனமாடா? செனமாடு என்ன ரேட்டுங்க ஐயா வருது? 40 ரூபா. எத்தனை ஈத்து போட்டிருக்குங்க? 2 ஈத்து. ஓகே 2 ஈத்து செனமாடு 40 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு ஜம்மு இருக்கு. அதே மாதிரி பெரிய காளை ஒண்ணு வந்திருக்காங்க. 2 கவர் போட்டு ஒரு 3 காளை ஒவ்வொரு வண்டியில கட்டி வச்சிருக்காங்க. சேட்டை பண்ற காளைகள் இருக்கு எல்லாமே. நல்லா ஹைட் வெயிட் மாதிரி இருக்குது. உள்ள புந்து கேட்போம். ஆனா இது என்ன ரேட்னா வரும்? 70,000. 70,000. பல்லு கடை முளப்பு. வண்டி பழக்கம் இது இருக்கா இல்ல மஞ்சள் எருதாட்ட காளையா? எருதாட்ட காளை. 70 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. பல்லு கடை முளப்பு. பாக்குற நல்ல ஜம்முன்னு இருக்கு. ஒரு 6.5 அடி ஹைட் வருமா? 6.5 அடிக்கு பக்கமா ஹைட் வரும். அதே மாதிரி அந்தல இன்னொரு காளை வச்சிருக்காங்க. அது எருதாட்ட காளையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ எவ்வளவு பிடிச்சிக்கிற சொல்லு ஃபர்ஸ்ட். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான எருதாட்ட காளை தான். ரேட் ஒரு 75 ரூபா சொல்றாங்க. பல் முளைப்புன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காளைகள் வேணாலும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கலாம். அப்படியே அந்தல பார்த்தோம்னா காளைகள் வரத்து நிறையவே இருக்கு. ஜோடி காளைகள் தான் அதிகமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அருமையான கண்ணு, அருமையான கெடாரி கண்ணு ஒண்ணு விலை முடிச்சிருக்காங்க. என்னதான் ரேட் முடிச்சுட்டு இருக்கிறாரு. பாக்குற நல்ல ஜம்முன்னு இருக்கு. மயிலையில நல்ல கலர் வெள்ளை வெளியுன்னு. ஆனா இது என்ன ரேட்னா வருது? 20 ரூபா. இந்த மாதிரி கெடாரி கண்ணு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணா வாங்கலாமா? வாங்கலாம். என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 22 சொல்லி 20 முடிச்சிருந்தேன். 22 சொல்லி 20 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க.
இது எத்தனை மாசமான கண்ணுண்ணா? இது 10 மாசம் 11 மாசம் 11 மாசமான கண்ணு. இதுலயே வந்து பெரிய பெரிய கண்ணு வேணாலும் கிடைக்குமா? கிடைக்கும். சரி, ஓகே. அவரு எந்த ஏரியாவுக்கு வாங்கிட்டு போறாரு? வேப்பனப்பள்ளி. வேப்பனப்பள்ளி. சரி சரி சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. உங்க பேரு? அப்துல் கலீம். சரிங்க. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.